ஸ்ரீமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு குட் பை சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஷாம்பூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த நேச்சுரல் ஷாம்பூவை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஷாம்பூ பண்ணுறதுக்கு நம்ம செம்பருத்தி பூ மற்றும் செம்பருத்தி இலை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற ஷாம்பூ, ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஆயில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இருக்கும். இதை நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க நம்ம ஹேருக்கு. இது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இளநரையெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணும். முடியை நல்லா கருப்பாக்கும். இப்போது இந்த ஷாம்பூவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். செம்பருத்தி இலையை நல்ல இலையாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய இலையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷாம்பூ நிறையாவே கிடைக்கும். அதனால் நல்ல பெரிய இலையாக பார்த்து எடுத்துக்கோ. நான் ஒரு 15 இலை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஷாம்பூ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலையில் அந்த காம்பெல்லாம் இருந்தால் அது மிக்சியில் அரையாது. அதனால் அந்த காம்பெல்லாம் எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூலையும் நான் இந்த பின்னாடி இருக்க காம்பு அதெல்லாம் எடுத்துக்கிறேன். அதை எடுத்தால் தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா பூலையுமே பின்னாடி இருக்க காம்பெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எல்லா இலை பூ எல்லாத்தையுமே நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த இலையை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு 4-5 பீஸாக நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரெண்டுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதை நான் ஒரு பவுல் மேலே ஒரு காட்டன் துணி போட்டுக்கிறேன். போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த துணியில் ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம புளியும் போது தான் நம்மளுக்கு ஷாம்பு வரும். தண்ணி சேர்க்கலன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு எடுக்க முடியாது, புளிஞ்சு எடுக்க முடியாது. இப்போது இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வழவழப்பாக இருக்கும். இதை நம்ம தலையில் தேய்க்கும் போது அழுக்கெல்லாம் நல்லா போகும். ஆனால் நீங்கள் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அந்த எண்ணெய் பிசுக்கு மட்டும் போகாது. அப்போ மட்டும் நீங்கள் வேறு ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, மைல்டான ஷாம்பு. மித்த நேரத்துலலாம் நீங்கள் இதே தேய்ச்சி குளிக்கலாம். நல்லா அழுக்கு போகுங்க. உங்களுடைய ஹேரும் நல்லா ஷைனாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துட்டேங்க. எனக்கு இவ்வளோ ஷாம்பு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டைம் இது யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதே மாதிரியே செம்பருத்தி பூவில் ஹேர் மாஸ்க் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஷாம்புவை நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நேச்சுரலானதுன்றனால நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.